கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். ஆலயத்தை விட்டு வெளியில் சென்றால் நம்முடைய கண்கள் எங்கெங்கோ பார்க்கும். இந்த ஆலயத்திற்குள் ஆண்டவரை பார்க்கும்போது அன்னை மரியாளைப் போல நாமும் சொல்வோம், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்ற ஒரு விண்ணப்பம் உண்டு. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையான காயங்களோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் பாதிப்புகளோடும் தான் இருக்கிறோம். என்னை விட இன்னொருத்தர் அதிகமாக கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே உலகத்தில் நாம் அதிகமாக கஷ்டப்படவில்லை. நீங்களாம் சொல்றீங்க, நம்மலாம் சொல்றோம், எனக்கு மாதிரி கஷ்டம் வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இதை விட முக்கியமான கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கிறாங்க மனிதர். திருவிழியத்தில் பார்க்கும்போது யோசேப்பு அதற்கு முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். தன் கூட பிறந்த சகோதரர்களாலேயே அவர் விற்கப்படுகிறார். முதலாவதாக உதாசீனப்படுத்துகிறார்கள், இரண்டாவது குழிக்குள் தள்ளுகிறார்கள், கொலை செய்ய பார்க்கிறார்கள். அடுத்ததாக அந்த குழிக்குள் இருந்து அவரை தூக்கி விற்கிறார்கள். ஒரு உடன் பிறந்த சகோதரனை அவர்கள் விற்கிறார்கள். அவர் பிறந்த இடத்திலும் அவருக்கு மன வேதனை, அவரை விற்கின்ற இடத்திலும் மனவேதனை. அங்கு செல்கிறார், அங்கு பிறர் மனைவியோடு அந்த இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்வோடு அவர் பாதிக்கப்படுகிறார். 7 ஆண்டுகளாக சிறைக்குள்ளாகவே இருக்கிறார். இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று என்னவென்றால் நிதானம் என்ற ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். துன்பப்பட்ட உடனே கடவுள் இருக்கிறாரா, கடவுள் என்னத்தை செய்கிறாரு, ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய நம்மவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு யோசேப்பு இறுதி வரையிலும் உறுதியோடு இருக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய சகோதரரால் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம். உண்மையிலேயே இந்த உலகத்தில் சொத்து பிரச்சனை இருக்குது, நல்லா கவனிங்க. தான் சம்பாதித்ததற்காக சண்டையிட்டால் அது சரி, அதை பெற வேண்டும், அது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சொத்து சண்டைகளும் தகப்பன், ஐயா, பாட்டன் பூட்டி சம்பாதித்த சொத்துக்களுக்குத்தான் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதில் என்ன நமக்கு நாட்டம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் சம்பாதித்ததை ஒருபோதும் எங்கும் விட்டுவிடக்கூடாது. கொடுப்பது வேறு, அபகரிப்பது வேறு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு தன்னுடைய சகோதரர்கள் அவரை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும். துன்பம், செல்லும் இடமெல்லாம் துன்பம். இப்படி துன்பத்திலேயே இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறார். சகோதரர்கள் பஞ்சத்தில் வருகிறார்கள். வருகிற போது சகோதரர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுதான்: நீங்கள் என்னை விற்றதை குறித்து மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கடவுள் தீமையை நன்மையாக மாற்றுவார் அப்படின்னு சொல்ற. நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, ஏன் எனக்கு இவ்வளவு சோகங்கள் நடக்குது? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது பிரச்சனையை அல்ல, மாறாக உங்களை எவர் உதாசீனப்படுத்துகிறார்கள், யாரையெல்லாம் நம்பி நிற்கிறீங்க, அங்கனுக்குள்ள உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புக்காகத்தான் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு படியில் தடுக்கி விழுகலாம், ஆனால் வீழ்ந்தே விடக்கூடாது. இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பி தேர்ந்தெடுத்தார் 12 பேரை. 12 பேர்ல யாராவது ஒருத்தராவது அவருக்காக அவர் பயணம் பண்ணும் போது அவருடைய பயணம் செஞ்சாங்களா? கிடையாது. அன்பு சீடர் யோவான் சொல்லப்படுகிறார், அவர் கூட அன்னை மரியாவோடு தான் பயணம் செய்தார், பயந்து கொண்டு. ஆனால் ஒருவர் கூட வரவில்லை. அந்த இடத்தில் ஆண்டவர் சாபம் கொடுக்கவில்லை. எனவே நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு பண்பு இருக்கிறது. ஆண்டவர் ஏன் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்னால் என்றால், நாம மன்னிக்கல அப்படின்னா கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, அது உன்னுடைய வேலை அல்ல, மாறாக அது என்னுடைய வேலை. நான் இருக்கிற, நீ என்னட்ட கொண்டாந்துரு, என்னை நீதிபதி ஆக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளால காயப்படுத்தி பிறருடைய செயல்களை காயப்படுத்தி கொண்டிருக்கும் போது அதனால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, ஃபாதர் பேசும்போது நல்லா திட்டோம் ஃபாதர், இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு அப்படி சொல்லி. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். காரணம் ஏன்னு சொன்னா, போடா லூசு, போடா அவனே, போடா இவனே சொல்வது எளிது, அது ஒன்றும் பெரிய ஒரு காரணம் கிடையாது. ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் திட்டும் போது பாதிக்கப்படுவது உங்கள் முன்னால் இருப்பவர் அல்ல, மாறாக நீங்கள் தான். ஏனென்றால் உங்கள் முன்னால் நிற்பவர் ஒரு 3 அடி அல்லது 5 அடி தூரத்தில் இருப்பார். ஆனால் உங்கள் வாய்க்கும் உங்கள் காதுக்கும் 1 அடி கூட கிடையாது. ஆகையால் நீங்கள் பேசுவதை முதலில் கேட்பவர் உங்கள் எதிரி அல்ல, மாறாக நீங்கள் தான். அது இங்கிருந்து இங்கே போகும், இங்கிருந்து இங்கே வரும், இங்கிருந்து இங்கே போகும், இங்கிருந்து இங்கே வரும், திருப்பி அது வந்துகிட்டே தான் இருக்கும். இறுதியாக நாம் தான் மனசாட்சி நொந்துண்டவர்களாய் இப்படி பேசியிருக்க கூடாது, தவறுதான் என்று நாம் தான் நம்மை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்.
எனவே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்றுதான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கோபப்படுவதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வாழ்க்கையில் துன்பம் எதற்கு? பக்குவப்படுவதற்கு. துன்பமே இல்லாத வாழ்க்கை என்ன? நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் அது இல்ல. நான் நினைக்கிறேன், நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா தெய்வம் எதுக்கு? அப்புறம் அது எதுக்கு இருக்கு? அப்ப இன்னைக்கு நினைப்பவர்கள் எல்லாம் நடந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு பணக்காரங்களுக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் வாழுங்கன்னு சொல்லிட்டாருன்னா, கடவுள் அளந்து வச்சிருக்கிறார். நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் உனக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை, அது வரைக்கும் தான் வாழ முடியும். இன்னும் நீ எக்ஸ்ட்ரா வாழணும்னு நினைச்சாலும் முடியாது. நீ போப்பாண்டவரா இருந்தாலும் 100 வருஷத்துக்குள்ளதான், நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் 100 வருஷத்துக்குள்ளதான், நீ ஃபாதர் ஆனாலும் சரி, சிஸ்டர் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு 100 வருஷத்துக்குள்ளதான். நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினாலும் சரி, வாங்காட்டினாலும் சரி, உனக்கு 100 வருஷத்துக்குள்ளதான் என்று கடவுள் எல்லையை பிரித்து வைத்திருக்கிறார். காரணம், நாம் கடவுளை வெல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வென்றவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் அன்னை மரியாள் என்று சொல்வார். கடவுளை தன் அன்பால் வென்றவர் அன்னை மரியாள் என்று சொல்வார். அதனால் தான் 3 பேரையும் சமமாக பெற்றுக் கொண்டவராக கருதப்படுகிறது. எனவே யோசேப்பை பற்றி நாம் பார்க்கும்போது துன்பங்கள் வாழ்வில் அவர் பட்ட துன்பங்களை நாம் சற்று வாசித்து பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய அர்த்தங்கள் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன துன்பம் வருது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை என்ன செய்கிறோம் என்றால், இப்ப பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, யாருக்குமே இல்லைன்னா சொல்ல முடியாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்கும். அது சாமியார்களுக்கு இருந்தாலும் சரி, சிஸ்டர்களுக்கு இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யார் இருக்கா? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு பிறந்த குழந்தை, இன்னொன்னு இறந்த மனுஷன். அப்ப நம்ம இதுல யாரா இருக்கணும் முடிவு பண்ணிக்கிறோம். ஒன்னு குழந்தையா இருக்கணும், இல்லாட்டினா செத்து போயிடணும். அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை நம்ம எப்படி அணுக வேண்டும் என்பதில் இருக்கிறது முக்கியமான காரணம். இந்த யோசேப்பு எப்படி பிரச்சனைகளை அணுகுகிறார் என்றால், கடவுளின் திட்டத்தை முன்வைக்கிறார். ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை வழி நடத்துகிறார், அவ்வளவுதான். கடவுள் அவருக்கு கொடுத்த திட்டம் ஒன்றே ஒன்றுதான், அது கனவு. அந்த கனவு அவர் கதிர்கட்டு நிற்கிறது, மற்ற கதிர்கட்டுகள் அனைத்தும் விழுந்து வணங்குகிறது, அவ்வளவுதான். இதனுடைய காரணம் அவர் புரிந்து கொண்டார். நான் வளர்ந்த பிறகு என் சகோதரர்கள் அனைவரும் என் முன்னால் மண்டியிடுவார்கள் என்று முடிவெடுத்துட்டார். அப்ப இது நடக்கும் மட்டும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும். தாவீதுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட வயது 17 ஆண்டுகள் அவர் வளர்ந்த அந்த விதமும் 17வது ஆண்டிலே அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆனால் அவர் ஆட்சி அரியணை ஏறும்போது வயது 30 என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது அவருக்கு வயது 75. ஆனால் குழந்தை பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 100. எனவே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், கடவுளின் அருளை பெற வேண்டும் என்றார். அவசரமாக எனக்கு இன்னைக்கே கொடு, இப்பவே கொடு, அப்பவே கொடு, ஆண்டவரே நீ கொடுன்னா இது எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று மனிதர்கள் அவசரத்தில் வெந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூளைக்கு முடிகள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்துருச்சு. ஏன்? வேமா தின்னு வேமா செத்துப்போ, அவ்வளோதான். வேமா சாப்பிடு வேமா செத்துப்போ, அதான் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம போய் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எனக்கு வேகம் வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு 40 வயதை கடந்தவர்கள் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களே, என்னைக்காவது உங்க வயசுல எப்ப செல்போனை பார்த்திருப்பீங்க? உங்க வயசுல எப்ப நீங்க வண்டியை தொட்டிருப்பீங்க? உங்க வயசுல நீங்க எப்ப காரை தொட்டிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க? நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு 7 வயசு கூட ஆகாது. ஏன்? இன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எதை பார்த்து தான் சோறு ஊட்டுறாங்க. முன்னாடிலாம் நம்மளே அம்மாமார்கள் இடுப்புல வச்சுக்கிட்டு எப்படி சோறு ஊட்டுவாங்க? மாமா பாரு, சித்தப்பா பாரு, பெரியப்பா பாரு, பெரியம்மா பாருன்னு ஊட்டுனாங்க. இன்னைக்கு போனை காட்டிட்டு என்ன பண்றாங்க? குரங்கு பாரு, புலி பாரு, நரி பாரு, யானை பாரு அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? ஊட்டுறாங்க. அப்ப அவன்கிட்ட கேட்கிறாங்க வளர்ந்த பிறகு, யாரா வந்தா வீட்டுக்கு? எருமை வந்துச்சு அப்படின்றான். யாரு? பெரியம்மா வந்துச்சு அப்படிங்கிறான். பேர் வச்சுட்டான் அவன். இப்ப இன்று நாம் சந்தோஷப்பட வேண்டியது என்னவென்றால், நமக்கு பொறுமையாக கிடைத்தது நம் பிள்ளைகளுக்கு அவசரமாக கிடைக்கும். அப்ப அது அவசரமாக கிடைக்கும் போது அதை அவன் எப்படி பார்க்கிறான், பொறுமையாக கிடைத்த நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் முக்கியம் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு பார்த்தோம் என்றால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், நடுவில் உள்ள ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் மட்டும் உண்ணாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்கள் பொறுமையை இழந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அந்த சாவானது பற்றி கொள்கிறது. அதனால்தான் ஆண்டவர் அழைக்கும் போது, மனிதனே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது, நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ உனக்கு ஆடையின்றி இருப்பதை யார் சொன்னது என்று கேட்டால், நீ என்னோடு இருக்கும்படி ஒரு பெண்ணை கொடுத்தாயே,
அவள் எனக்கு உண்ணும்படி ஒரு கனியை கொடுத்தாள் என்று ஆதாம் ஏவாள் மேல் பழியை போடுகிறார், ஏவாள் பாம்பின் மேல் பழியை போடுகிறார். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு மாணவன் பள்ளிக்கு மெதுவா போயிட்டான். உரிய டயத்துக்கு 8:30 மணிக்கு பள்ளியில் இருக்க வேண்டும், ஆனால் அவன் சென்றது 8:45 மணி. அவனை கேட்டால் அவன் அழகாக சொல்வான், ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், பேருந்து மெதுவா வந்துச்சு அதனால நான். இப்ப விபத்துக்கு உள்ளான பிறகு கேட்போம், ஏன் என்ன நடந்துச்சு, விபத்து ஆயிருச்சு, கார் ஏன் மோதிட்டீங்க அப்படின்னு கேட்டா, மாடு குறுக்கால வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம், நாய் குறுக்கால வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இப்ப மாடையும் நாயையும் நம்ம விசாரிக்க முடியுமா? இப்ப யாருக்கு 6 அறிவு, யாருக்கு 5 அறிவு? இப்ப நம்ம என்ன சொல்லணும், மாடு குறுக்க வரல, நான் குறுக்க போயிட்டேன். பேருந்து தாமதமாக வரல, நான் தாமதமா எந்திரிச்சிட்டேன். இப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்பு ஏற்கும் போது மற்றவைகள் எனக்கு பிரச்சனைகளாக இருக்காது. அப்ப நானே பிரச்சனையாக இருக்கும் போது பிரச்சனை எப்படி நீங்கும்? அப்ப பிரச்சனையை நாம் உருவாக்க பார்க்கிறோமே தவிர காரணங்கள் தேடுகிறோம். மருமக பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, எல்லா பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அப்ப எல்லாமே பிரச்சனை என்றால் பிரச்சனை யாரிடம் இருக்கு என்றால் நம்மிடம் தான் இருக்குது. பிரச்சனை அடுத்தவிடம் இல்லை, பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாக சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்கிறோம்? கடவுள்கிட்ட என்ன கேட்போம்? காசு பணம் கேட்போமா? பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. பணம் இல்லாமல் அதுக்காண்டி அம்பட்டையும் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு ஏழையாயிடக்கூடாது, அதுல எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, கடவுளிடம் என்ன கேட்கிறோம்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் சொல்லிட்டார். இப்ப நம்ம என்ன கேட்க போறோம்? உடல் நலம் கேட்பீங்க, சரி. அமைதி, பொறுமை, கனிவு, பரிவு, நன்னயம், நன்னடக்கம், தாராள குணம், இறைப்பற்று, இறையச்சம் எல்லாம் கேட்போம். ஓகே. இறைவனிடம் சொல்லக்கூடிய அந்த கேளுங்கள் கொடுக்கப்படும், இறைவார்த்தையை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், இறைவார்த்தையை தேடுங்கள் நீங்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு நாளாவது இந்த நற்கரனை தொற்றுக்கிறீங்களா? இங்கே தொற்றுக்கிறீங்களா? இப்ப ஒரு ஆயா கேட்டுச்சு, நீங்க கேட்பீங்க, ஏன் ஃபாதர் அவசர அவசரமா நன்மை கொடுக்குறீங்க, ஏன் அவசர அவசரமா ஓடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. சொல்றேன். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நான் ஒரு முறை திருப்பள்ளியில் இருக்கும்போது ஒரு பாட்டி நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, கோயிலே இறந்து போயிட்டாங்க. அப்ப அன்னைக்கு எடுத்த முடிவு, எவ்வளவு வேகமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேகமா கொடுத்து முடிச்சிடணும். அவசரம் படணும். இந்த விஷயத்துல நான் ஆண்டவரை கொடுப்பதில் எனக்கு அவசரம் தேவை. அதனால நான் என்ன பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிடணும். எனக்கு அது தேவை, எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அன்று குத்திய என் உள்ளம், நான் தாமதமாக போய்விட்டேனோ, அந்த ஆண்டவரை வாங்கி இருந்தார் என்றால் அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருந்திருக்குமே, நான் ஏன் தாமதிச்சேன், எனக்கு ஏன் அந்த தாமதம் இருக்கிறது என்று நினைச்சு பார்த்தேன். அன்னைக்கு எடுத்தேன் ஓட்டம். விடக்கூடாது. எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பதுவேந்திரனார் சொல்வது போல நாமும் முடிவெடுக்க வேண்டும். அந்த பொறுமையும் விவேகமும் திறமையும் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மை நம்மளிடம் இருக்க வேண்டும். எங்கே இயேசு இல்லை என்று நான் சுட்டி காட்டுகிறேன். எந்த குடும்பத்தில் நற்கருணை வாங்கிய பிறகு சண்டை நடக்கிறதோ அந்த குடும்பத்தில் இயேசு கிடையாது. இயேசு கிடையாது. எந்த அன்பியங்களில் கூடி திருவுளியம் வாசித்து விட்டு பிறகு காசு பிரித்து கொண்டு சண்டை போடுகிறோமோ அங்கு இயேசு கிடையாது. எங்கு குடும்ப சண்டைகள், ஊர் சண்டைகள், தெரு சண்டைகள் போடுகிறோமோ அங்கு இயேசு கிடையாது. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சண்டையிட்டவர் அல்ல, சண்டையிட்டவர் அல்ல. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். பாவம்னா என்ன? தீய செயல் அனைத்தும் பாவம். எது தீய செயல்? கடவுளுடைய கட்டளைகளை மறைப்பது. அடுத்து உண்மையவே சொல்லுங்களே. இப்ப நீங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம், 10 கட்டளைகள் இருக்கு, விட்டுருங்க. இயேசு கொடுத்த 2 கட்டளையை நம்ம பின்பற்றி இருக்கிறோமா? நேற்று பூரா இன்னைக்கு பூரா பின்பற்றி இருக்கிறோமா? இல்ல. சின், அதாவது ஆங்கிலத்தில் சின் என்று சொல்லுவார்கள். சின் என்றால் மிஸ்ஸிங், மிஸ்ஸிங் அதாவது விடுபட்டவர். எப்பொழுது பாவம் நடக்கிறது என்றால் நல்லவர் எப்பொழுது விடுப்பு எடுக்கிறாரோ அப்ப பாவம் நடந்துரும். பொறுமையா இருக்கக்கூடிய கடவுள் என்றைக்கு நமக்கு அவர் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்பவே
கோபம் என்ற ஒன்று வந்துடும். பாவம் எங்கு உருவாகிறது என்றால் மிஸ்ஸிங், அதாவது விடுபட்டவர் என்பது பொருள். அப்ப நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலும் நல்லவர் விடுபட்டு போய் விடுகிறார். அந்த நல்லவர் விடுபட்டு போகும்போது எனக்கு பாவமாக மாறுகிறது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பாவமாக மாறுகிறது. அதுதான் பாவமே ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது என்பதுதான் அந்த பாவம் என்பதுடைய பொருள். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நல்லவைகளை பற்றி கொள்ளுங்கள், கெட்டவைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்வார். அதனால தான் தாவீது சொல்லுவார், பசியா இருக்கக்கூடிய சிங்கத்தின் மடுவில் தூக்கி போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்னா சிங்கத்தை பார்க்க மாட்டார், ஆண்டவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்ப நாம் இன்று பிரச்சனைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் எத்தனை முறை எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் ஆண்டவரை காண முடியாது. தாவீதை போல அவ்வளவு பிரச்சனைகளிலும் மத்தியிலும், சிங்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருந்தார். அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் யோசேப்பு ஆண்டவரை மட்டுமே பற்றி கொண்டிருந்தார். அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் திருக்குடும்பமாகிய அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆண்டவர் திட்டத்தின்படியே நடந்து கொண்டிருந்தார்கள். இன்று நம்மிடம் பிரச்சனை இருக்கிறது என்றால் காரணம் என்ன? ஆண்டவரோடு இருந்தோம் என்றால் பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் நம்மிடம் இல்லாவிட்டால் பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஆழமான கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். இதுதான் உண்மை, இதில் தான் நம்பிக்கை உண்டு. எனவே 2 நபர்களை பற்றி கொள்ளுங்கள். ஒன்று பர்த்திமேயு குருடன், இரண்டாவது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய ஒரு பெண்மண். பர்த்திமேயு குருடன் ஒரே வரியில் ஜெபம் சொல்லி முடித்து விட்டார். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். முடிந்தது. எத்தனை ஆயிரம் பேர் அங்கு கூடியிருப்பார்கள். அப்ப ஒரே ஒருவர் ஒற்றை குரலில் அவர் கத்துகிறார் என்றால் ஆண்டவருக்கு எப்படி பர்த்திமேயு குருடனுடைய குரல் கேட்டது? இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி உண்மையான குரலோடு கத்தும் போது ஆண்டவரை பார்ப்பார், நமக்கு சுகம் கிடைக்கும். அதனால்தான் அவனை கூப்பிடுங்கள் என்று கூறுகிறார். அத்தனை பேர் கூக்குரல் இட்டாலும் சந்தையில் நின்று ஆண்டவரை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டது. ஆனால் அவருக்கு வெண்டக்காய் புடலங்கா கேட்கல, ஆண்டவரே தாவீதின் மகனே அப்படிங்கிறது தான் கேட்டுச்சு. நம்ம ஆண்டவரை கூடி இருக்கிறோம், அன்பியத்தில் கூடி இருக்கிறோம், ஆலயத்தில் கூடி இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய குரல் யாரை நோக்கி எழும்புகிறது என்பது முக்கியம். அப்ப எழும்பினாத்தான் ஆண்டவர் கேட்பார். இரண்டாவது குரல் மனக்குரல். அந்த 12 ஆண்டுகளாக இருந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக் கொள்கிறார். எத்தனை ஆயிரம் பேர் ஆண்டவரை உரசி உரசி இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த பெண்மணி தொட்டார், வல்லமை வெளியேறுகிறது. இயேசு பார்த்து கேட்கிறார், என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். பேதுரு கேட்டிருப்பார்ல, நம்ம கூட இருந்தா என்ன கேட்டிருப்போம்? யோ என்னையா, எத்தனை பேர் உண்மை உரசிட்டு போறாங்க, யாரை நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும் போது இயேசு சொல்லுகிறார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது அப்படின்னு சொல்றார். அப்ப என்னிடமிருந்து வல்லமை வெளியேறி என்றால் ஒரு உண்மையான மனதோடு ஒரு பெண்மணி என்னை தொட்டிருக்கிறார் என்று ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். எனவே நாமும் உண்மையான மனநிலையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை நான் முன்னே வைத்திருப்பேன், நீங்களும் உண்மையான மனநிலையோடு தொடுங்கள், கண்டுகொள்ளுங்கள், ஆண்டவரோடு செல்லுங்கள், நலம் பெறுவீர்கள் என்ற ஒரு மனநிலையோடு செல்லும்.